ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலே போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியவான்கள் வீடு. குரு பார்வை ராசிக்கு இருக்குது. இருப்பினும் குரு அஸ்தமனம் அடைஞ்சிட்டார் ஆல்ரெடி. 9/6/2025 வைகாசி 26. சூரியனால் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறார். ஒரு மாத காலத்துக்கு அஸ்தமன நிலையில் இருப்பார். வருகிற 9/7/2025 ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் குரு அஸ்தமன நிலையில் 7ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் அவர் பார்க்குற பார்வையில் இயல்பு குறைஞ்சிருக்கும். ஏன்னா சூரியன்கிட்ட போய் அவர் அஸ்தமனம் அடைகிறாரு. சூரியனை சுபத்தப்படுத்துகிறாரு. இதில் எப்படி இருக்குன்னா, குரு கெட்டு சூரியனை வளப்படுத்துகிறாரு. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ சூரியரை நாராயண யோகம், புத ஆதித்ய யோகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. குரு கொஞ்சம் இயல்பு நிலை பாதிக்கிறாரு. ஸோ ராசிநாதன் 1-4 கூடியவன், ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியும். நீங்கள் சுகப்பட்டு இருக்கீங்கன்னா அது காரணம் குரு தான். எந்த வழியிலும் சரி, ஏதோ ஒரு வழியில் சுகப்பட்டு இருக்கிறீங்க. உடதாலும் மனதாலும் சுகப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு சுகம் நிறையா இருக்கும். நல்ல வாய்ப்பு வசதியெலாம் இருக்கும். கார் வண்டிலாம் இருக்கும். நினச்சதெல்லாம் கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடலாம். எல்லாமே இருக்கும். ஆனால் மனமும் உடலும் நல்லா இருக்காது. மன நிம்மதியாக இருக்காது. உடல் ஒத்து போகாது. இப்படி நிறையா இருக்கிறானுங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இப்படிலாம் இருக்காங்க. சரியா, மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு வேண்டியதை விரும்பி சாப்பிட முடியாமலாம் இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயல்பு, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற இயல்பு, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு இயல்பு. இப்போ குரு அந்த நிலைமையில் தான் இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் கொடுக்குற நிலைமையில் இல்லை. அவர் ஒரு மாத காலத்துக்கு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. இந்த காலத்தில் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, செவ்வாவுடைய கெடுபார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடத்துல ஒரு மத்தியம பலனில் இருந்தாலுமே அவர் கெடுபார்வை 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கு இருக்குது. சனியும் ராகுவையும் பார்க்குறாரு. ராகுக்கு குரு பார்வை இருந்தாலுமே குரு அஸ்தமன நிலையில் இருக்கனால அடுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு குரு பார்வை அந்தளவு வேல்யூ கிடையாது. ஸோ சனி பகவானும் ராகுவும் ராசியை பார்க்குறாங்க. ராசிக்கு திருஷ்டி. அதுபோக ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. ராசியை பார்க்குறதுனால உங்களை பார்க்குறாங்க. உங்கள் மனதாலும் உடலாலும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியாது. அடுத்து தொழில் பண்ண முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியாது. 10ஆம் இடம் காரிய ஸ்தானம் தான். காரியத்தை வச்சு அடுத்தடுத்து நடக்கிற சில விஷயங்களை குறிக்கும். காரியம், கர்மம், செய்கிற ஏற்பாடு, பூஜை, புனஸ்காரம், வினைகள், உங்களோட மூமெண்ட்டு, நீங்கள் மற்றவங்ககிட்ட கொண்டு போகிற விதங்கள், உங்களோட இன்டெகிரேஷன், இதெல்லாமே 10ஆம் இடத்தை தான் குறிக்கும். 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் வருது அல்லவா, அதனால் இன்டெகிரேஷனையும் குறிக்கும். 7ஆம் இடங்கிறது ஒரு நட்பு, ஒரு இணக்கத்தை குறிக்கும். 10ஆம் இடமும் அதில் ஒரு பார்ட்டு தான். ஓகே, சரிங்க சார், இப்போ என்ன சார் செய்யலாம் அதுக்கு அப்படின்னா, ராசி 10ஆம் இடமும் கெட்டு போய் இருக்குது. பாவகிர ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய். இவங்கெல்லாம் தங்களுக்குள்ள ஒரு கூட்டணி உருவாக்கிட்டு சில பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. கர்ம இடங்கள் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. என்ன சார் செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா, கற்பனசாமி தான். மீண்டும் கற்பனசாமி வர்றாரு. வீச்சரவளை தூக்கிட்டு வர்றாரு. கற்பனசாமி, கற்பன், சரியா, அந்த காரூரில் நீக்கி கதிரவன் வர்ற மாதிரி கற்பனசாமி தான் தனுசு ராசிக்கு இப்போ காப்பாற்றுறாரு. கற்பன் வாரான எங்கள் கற்பசாமி, கார்மேகம் போரால் வரான கற்பசாமி. பொதுவாக மலையை கொடுக்குற கிரகம் கற்பசாமி தான். கற்பாக இருக்கிற தெய்வங்களை தான் மலையை கொடுக்கும். சனி பகவான், கற்பன், இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குது. காவல் தெய்வங்கள் இவங்க தான் மலையை கொடுப்பாங்க அந்த காலத்தில். அதனால தான் காவல் தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்வாங்க, விளை எடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. ஐயனார், சுடலமாடன், முனீஸ்வரர், இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்குது. அம்மன்களில் நிறைய அம்மன்கள் இருக்குது. ஊர் காவல் தெய்வங்கள். இவங்களுக்கு எந்த அளவு நம்ம இந்த தெய்வங்களை வணங்கி வளரோமோ அந்த அளவுக்கு ஊரில் மழை பெய்யும், விவசாயம் செழிக்கும். இதெல்லாம் இன்னும் நாட்டில் இருக்குது. அதில் கற்பசாமி முக்கிய பங்கு வகிக்கிறார் மழை கொடுக்குறதுல. ஸோ மக்களுக்கு மழையை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை கொடுக்குற கற்பசாமி வழிபாடு தான் தனுசு ராசிக்கு இப்போதைக்கு அடுத்து வருகின்ற ஒரு மாதத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் இயல்பு நிலைக்கு திருமணம், அஸ்தமன நிலையிலிருந்து அவர் உதயமாகணும். சரி சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய், சனிக்கிழமை ராகு வேலையில் கும்பிடுங்க. ராகு வேலை பகல் வேலையில் தான் வரும். அந்நேரம் என்னால் போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நேரில் என்கிட்ட கேட்குறாங்க, சார் கற்பனசாமி கோயில் எங்கே சார் இருக்குது, கற்பசாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு. கற்பசாமி கோயில் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. எனக்கு ஒரு 10-15 இடம் தெரியும். நான் எல்லா ஊருக்கு போவேன். ஆனால் கற்பனசாமி கோயில் முக்கியமான இடத்துல தான் நான் கும்பிடுவேன். இப்போ நான் கும்பிட்ற இடம்லாம் தல்லாகுளம் கற்பனசாமி, 3 மாவடி கற்பனசாமி, மதுரையில், அதுபோக அழகர் கோயிலில் இருக்கிற கற்பனசாமி, ராஜபாளையத்தில் ஒரு கற்பனசாமி இருக்கிறார் பொன்னகரத்தில். இதெல்லாம் நான் கும்பிட்டுருக்கேன் நிறைய. அதுபோக மதுரை தேரடி மீனாட்சி அம்மன் கோயில் எதுக்கு விளக்கு தூண் பக்கத்தில் தேரடி வீதியில் கற்பனசாமி இருக்கிறார். முக்கியமான கற்பனசாமி தேரடி கற்பனசாமி. ஸோ இப்படி நான் அறிஞ்ச கற்பனசாமி கோயில் இவ்வளோ இருக்குது. அதுபோக இப்படி ஒவ்வொரு ஊரில் கற்பனசாமி கோயில் இருக்குது. சரியாக நிறைய 4-5 சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கூகுளில் போட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரை பேரை போட்டு கற்பனை கோயில் எங்கே இருக்கு போட்டிங்கன்னா வந்துடும்.
மேக்ஸிமம் பெருமாள் கோயில் இருப்பார், தனி சந்நிதியில் தான் இருப்பார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலையும் இருக்கிறாரு, தனி சந்நிதி தான், முருகன் கோயிலையும் இருக்கிறாரு. சரியா நேர்களே? இப்படி நீங்கள் கற்பனசாமியை வந்து ஒரு வழிபாடாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற்றணும். நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உத்திராடம், போராடம், மூலம் எதில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இப்போ அந்த வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமியை கும்பிட்றதால என்ன சார் பிரச்சனைகள், என்ன சார் லாபங்கள், பிரச்சனைகள் தீர்ந்து லாபம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி நல்லாயிருக்கும். ராசி நல்லா இருக்கிறனால மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. செய்கிற காரியம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், செயல்பாடு நல்லாயிருக்கும். உங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அதுபோக கர்மம் நல்லாயிருக்கும், காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? புதன் வீட்டை பார்க்குறாரு, புதன் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல், எழுத்து பணிகள், டேபிள் ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? வியாபாரம் நல்லாயிருக்கும். சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், எஜுகேஷனல் டெஸ்ட்டு, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தரகர் வேலை பார்க்குறவங்க, வியாபாரத்தில் வணிகத்தில் இருக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், பேசி திரிகிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இயலிசை நாடகத்தில் இருக்கிறவங்க, கைவினை பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, கையிலால் வித்தை காட்டுறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பேருக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து கற்பனசாமி வழிபாடு இப்போதைக்கு நீங்கள் அடுத்து வருகின்ற காலத்தில் செய்யணும். ஒரு 2 நாள் சொல்கிறேன் நான், முக்கியமான நாட்கள். அந்த 2 நாளுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே நான் போன வாரத்துலேருந்து இந்த வீடியோ போட்டுட்டேன். அதில் 10ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. ஜூன் 10 முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூன் 14ஆம் தேதி, வர்ற 14ஆம் தேதி ஒரு முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. 14/6/2025 வைகாசி 31. சரியா நேரில்? சனிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. சரியா? நாளை மறுநாள் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க, மிக சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையும் கற்பனசாமியை கும்பிடணும். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கும்பிட்றது ரொம்ப நல்லதான். போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிருங்க. 2 பழம் வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுங்க. அவர் மந்திரிச்சு ஒரு பழத்தை கொடுப்பாரு, வீட்டில் வைங்க. கற்பனசாமி பழம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. திருஷ்டி இருக்காது. சரியா? குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது, நோய் நொடி இல்லாமல் வரலாம். பில்லி சூனியம் பிரச்சனை இருக்காது. பில்லி சூனியம், ஏவல், பிணி எதனாச்சும் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போயிடும். சரியா நேர்களே? நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? அதுபோல் வண்டி வாகனத்தில் போகும்போது எந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, அடுத்து 10ஆம் இடத்துக்கு வருவார். 9, 10 செவ்வாய் இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். ஆனால் வண்டி வாகனம் எடுத்துட்டோம்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறனால வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்பனசாமி கோயிலுக்கு போகிறது நல்லது. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கற்பனசாமி மனதில் ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, குல விருத்தியை கொடுப்பாரு, நல்ல முறையை கொடுப்பாரு. சரியா? குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகள் கொடுப்பாரு, கஷ்டத்தை நீக்குவார். நீங்கள் இப்போ ஓவர் நைட்டில் பெரிய கோடீஸ்வரனாலாம் ஆக முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. சாமானியப்பட்ட மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். சரியா? இப்போதைக்கு சில யோகங்கள்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குரு நல்ல நிலைமையில் தான் இருந்தார், அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுபோக குடும்பத்தில் வெங்கடேச பெருமாளோட அனுக்கிரம் இருக்குது, விஷ்ணு சக்கர வீட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்குது, பலன்கள்லாம் ஒன்று கெட்டு போகலை. இருந்தாலும் திருஷ்டி இருக்கிறதுனால தான் கற்பனசாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன். அது என்றைக்குன்னு சொல்லிட்டேன் நான். சரியா நேரில் அன்றைக்கி போய் வழிபாடு பண்ணுங்கள். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, நல்லது தான். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கனால பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண் பிள்ளைகள் நல்ல விதமாக இருப்பாங்க. இருப்பினும் குரு வந்து சுக்கிரன் வந்து 6 கூடையவன் 5ஆம் இடத்துல இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் சில கடன் படுற மாதிரி இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? அதை சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, சரி பண்ணிடுவீங்க, லாபம் இருக்கும். குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் லாபம் இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, ஜவுளி வியாபாரம், வாசனை திரவியங்கள், கலைப்பொருட்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்வீட் ஸ்டால், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? வெள்ளி பாத்திரங்கள், பாத்திர கடைகள், வெகுஜன தொடர்பில் உள்ள வேலைகள், கலைப்பொருட்கள், கேளிக்கை பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், சூரியன், புதன் 3 பேரும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சிவராஜ் யோகம், புதாதித்ய யோகம் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் நல்லாயிருக்கும், இணக்கம் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் தடைகள் இருக்கும். ஏன்னா அந்த ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால தைரிய வீரிய ஸ்தானமும் சுகஸ்தானமும் கர்மஸ்தானம் விற்காததுனால தடைகள் இருக்கும். அந்த தடைகளை தகர்த்தெறியணும்னா கண்டிப்பாக கற்பனசாமி வழிபாடு பண்ணி தான் ஆகணும். ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், முக்கியமான நாள் 14ஆம் தேதி பண்ணிடுங்க. 14ஆம் தேதி பண்ண முடியாதவங்க அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம். சரியா? கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கற்பனசாமியை வழிபாடு பண்ணலாம். அவருடைய நாமத்தை சொல்கிறேன், அந்த நாமத்தை சொல்லுங்கள். அதை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். பழைய வீடியோலாம் கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் இந்த வீடியோவிலும் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த குருசியலான டைம் இருக்கிறதுனால இதுலேயும் அதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஓம் கற்பனசாமி துணை ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனை நமோ நம்ம. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சரியா நேர்களை? செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை சொல்லுங்கள். குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் கெட்டு போனவர்கள், ராகு கெட்டு போனவர்கள் செய்யணும். சனி செவ்வாய் ராகு தங்களுக்குள்ளே ஒரு கேந்திரமாக இருப்பாங்க.
சரியா பார்வையில் இருப்பாங்க. சனி பார்வையில் செவ்வாயும் வரக்கூடாது, ராகு வரக்கூடாது. அது சனி செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கக்கூடாது. இது உங்கள் ஜனன ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. குறிப்பாக சனி ராகு செவ்வாய் இவங்க வந்து குரு பார்வைக்கும் சுக்கிர பார்வைக்கும் வராமல் இருந்தால் ரொம்ப தீங்கு பலங்களை செய்வாங்க. சனி பகவான் கடகம் சிம்மம் விருச்சிகம் 3 இடத்துல இருக்கக்கூடாது, ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அதேமாதிரி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து மிதுனம் கன்னி கும்பம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், சனியும் ராகும் சேர்ந்து கடகம் சிம்மம் விருச்சிகம் இந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணி ஆகணும். கற்பனைசாமி வழிபாடு ரொம்ப டார்ச்சராக இருக்கும் அவங்களுக்கு. அதுபோல் செவ்வாய் ராகும் சேர்ந்து மிதுனம் கன்னி கும்பம் இந்த இடத்துல இந்த ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும். சரியா, சமாளிக்க முடியாத அளவுக்கு கெடுபலங்கள் இருக்கும். இவங்க அந்த கெடுபலலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக கற்பனைசாமி வழிபாடு பண்ணி தான் ஆகணும். அந்த 18 படி மீது சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. இதை தீர்க்கணும். 18 படி மேலே சத்தியம் அப்படின்னா தெய்வத்தின் மேலே சத்தியம் பண்ணுறோம்னா தெய்வத்தின் மேலே உள்ள கருணையால் சத்தியம் பண்ணுறோம். நம்ம ஒரு தெய்வத்தை விடாமல் கும்பிடுறோம், ஒரு தெய்வத்து மேலே அன்பு வச்சுருக்கிறோம், பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம்னா அந்த தெய்வத்து மேலே நம்ம சத்தியம் பண்ணலாம். அந்த தெய்வம் நம்மகிட்ட பேசும். அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு சில காரியங்களை நல்ல காரியங்களை பண்ணணும். 18 படி தத்துவம்னா என்ன சார்? 18 படிங்கிறது ஐயப்பனுக்கு தான் 18 படி. ஐயப்பனுக்கு வந்து காவலாக இருக்கிறவர் தான் 18 படி கருப்பசாமி. ஸோ அவரும் அந்த 18 படிக்கு ஒரு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். 18 படியில் உள்ள காரணங்கள் அப்படி பார்த்தோம்னா அன்பு, ஈகை, இரக்கம், கருணை, பொறாமை இல்லாமல் இருக்கிறது, மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் இருக்கிறது, தாங்காரியத்தை தானே பண்ணுறது, சரியா இறைவனை வழிபாடு பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு விதமான நல்ல பலன்கள் தான் 18 படிகள். 16 பெற்று பெருவாழ்வு ஆளுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 16 பிள்ளையை பக்கம் சொல்கிறாங்க. இல்லை, அன்பு, செல்வம், ஈவு, இரக்கம், கருணை, வள்ளல் தன்மை, பணம், செல்வம், செழிப்பு, இப்படி நிறைய இருக்குது. அந்த 16 வகையான குணங்களை பெற்று நல்வாழ்வு வாழுங்க தான் கல்யாண வீட்டில் வளர்த்துறாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு. அது மாதிரி 18 படி தத்துவங்கள் என்கிறது மனித வாழ்க்கைக்கு 18 படி தேவைப்படுது. 18 விதமான தத்துவங்கள் தேவைப்படுது. அந்த 18 விதமான தத்துவங்கள் படி மனிதன் வாழ்ந்தானா நல்வாழ்க்கை வாழ்கிறான். சரியா, இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இறைவனுடைய சந்நிதிக்கு அவன் அடையலாம். இறைவனுடைய சந்நிதின்னு சொல்ல முடியாது, இறைவனுடைய காலடி அடையலாம். இந்த பூலோக வாழ்க்கை முடிஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் வந்த நோக்கம் முடிஞ்சிட்டு நம்ம வந்து இறைவன் அடியில் போய் சேரணும்னா, இறைவன் திருவடியில் போய் சேரணும்னா 18 விதமான அந்த குணாதிசயங்கள் படி நடக்கணும். அதைத்தான் அந்த 18 படி மீது ஆணை சத்தியம்னு சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க சத்தியம் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. சத்தியம் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாதுங்க. சத்தியம்ங்கிறது என்ன? ஒரு வேத வாக்கு, அவ்வளோதான். சத்தியம்ங்கிறது என்ன? சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக இருக்கிறேன், வாக்காலும் சொல்லாலும் செயலாலும் நேர்மையாக இருக்கிறது பேர் தான் சத்தியம். சொல் அண்டு செயல் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் தான் சத்தியம். சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டா இருப்பா, அதான் சத்தியம். சரியா, நீங்கள் அதை செய்யலாம், சாமானிய மக்கள் செய்யலாம், யாராலும் செய்யலாம், சத்தியத்தை காப்பாற்றலாம். நீங்கள் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு ஹரிச்சந்திரனாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை, பெரிய சன்னியாசியாக இருக்கணும், காஞ்சி மகா பெரியவர மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண குடிமகனாக இருந்து செய்யலாம். இந்த லவ்ய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படியே வாழலாம். நான்வெஜ் சாப்பிட்றீங்களா சாப்பிடலாம், இகபுக வாழ்க்கையில் இருக்கீங்களா இருக்கலாம், கணவன் மணி உறவில் இருக்கீங்களா இருக்கலாம். ஆனால் சத்தியமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்லவராக இருக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே சத்தியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ இல்லையோ, உபத்துவரம் சொல்கிறாங்களே, நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, கெடுதல் செய்யாமல் நீங்கள் வாழ்ந்தாலே சத்தியபூர்வமாக வாழ்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் சத்புருஷனுங்கிறாங்க. சரியா நேர்களே, அதனால் சத்தியம்ங்கிற வார்த்தை வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கான வார்த்தை கிடையாது. என்னது சொல்கிறது, பிடிக்க முடியாத அமைப்பும் கிடையாது. சத்தியத்தை யார் வேணாலும் காப்பாற்றலாம். சரியா, சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். சத்தியத்தை நம்ம இன்றைக்கே காக்கணும் நேர்களே, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நியாய தர்மமாக இருந்தாலே போதும். சரியா, எல்லாத்துக்குள்ளேயும் தான் சத்தியம் இருக்குது. சரி நேர்களே, சத்தியத்தை எதுக்கு கொண்டேன்னா, சத்தியபூர்வமாக அந்த பொன்படி 18 மேல் வாட்டியிருக்கும் இல்லாத வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் மலையாள அடைக்காலும் 18ஆம் படி ஐயப்பனுடைய காவல் தெய்வம் தான் கற்பனைசாமி. சரியா, ஐயப்பனும் கற்பனைசாமி ஒன்று தான். கற்பனைசாமி வழங்க முடியாதவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. இப்போ நான் கேரளாவில் இருக்கேன் சார், கற்பனைசாமி வழங்க முடியலன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. சில இடத்துல ஐயப்பன் கோயிலாம் இருக்குது. சென்னையில் ஐயப்பன் கோயில் இருக்குது. சரியா, அண்ணா நகரில் ஐயப்பன் கோயில் இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி சென்னையில் கீழே இந்த பக்கம் கிருண்வி சாலையில் இருக்குது, செட்டிநாடு ஸ்கூல் பக்கத்தில் ஐயப்பன் ஸ்கூல் இருக்குது. சரியா, அங்கேயும் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம். 18ஆம் படி கருப்பசாமியை தான் கும்பிடணும் கிடையாது, கற்பனைசாமியை தான் கும்பிட கிடையாது. ஐயப்பனை கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், சாஸ்தாவை கும்பிடலாம், ஆஞ்சநேயரையும் கும்பிடலாம். சரியா, இந்த 4 தெய்வங்களுமே வந்து கற்பனைசாமியோடைய அம்சம்தான். கற்பனைசாமி சேர்த்து 5 தெய்வங்கள், கற்பனைசாமி, ஆஞ்சநேயர், ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன். இந்த 5 தெய்வத்தை கும்பிட்டாலே சனி ராகு கேது இந்த காம்பினேஷன் சரியாக போயிடும். இவ்வளோதான். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அங்கார பகவானோட அம்சம். சரியா, கற்பனைசாமி, ஐயப்பன் எல்லாமே சனி பகவானோட அம்சம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும். பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு. பௌர்ணமி நேற்று தான் முடிஞ்சது, முந்தா நேற்று இரவு தான் பௌர்ணமி, நேற்று மதியத்தோடு முடிஞ்சிருச்சு. நேற்று நான் இந்த காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்.
மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். மதுரையில் திருப்பவனத்தில் இருக்குது. நான் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு போயிடுவேன். அங்கே எங்கள் அம்மா இருக்கா. காளி எந்த அளவுக்கு கும்பிடுவோமோ அந்த அளவுக்கு ராகு சனி பகவானுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போயிடும். இப்போ ஜனன ஜாதகத்தில் இப்போ சனி திசை நடக்கும். யாருக்கு? தனுசு ராசியில் சில பேருக்கு நடக்கும். வயதானவர்களுக்கு சனி திசை நடக்கும். இல்லைனா சில பேருக்கு சனி புத்தி நடக்கும். ராகு திசை நடக்கும். இதுதான் மெயின். தனுசு ராசியில் ராகு திசை தான் நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ நான் ஜோதிட பலன்கள் சொல்லலை, அமைப்பை சொல்கிறேன். சரியா? நிறைய பேருக்கு தசை நடக்குதுன்னே தெரியாது, எந்த லக்கணமும் தெரியாது. அதனால் தனுசு ராசி நேயர்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோச்சார பலன்கள்லாம் நீங்கள் கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்கண ரீதியாக சில பலன்கள் நிற்கும். சரியா? நான் அதுக்கடுத்து வரேன். நான் லக்கண ரீதியாக என்ன பலன் சொல்கிறேன். அதனால் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம், ஏஎம்ஆர், பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்க இது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லக்கணத்தை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஜனன ஜாதகத்தில் ராகு திசை நடக்கிறவங்களும் அந்த அம்மன் வழிபாடு பண்ணலாம். இல்லைனா கற்பனசாமி வழிபாடு பண்ணலாம். மடப்புறம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய லெவல், ஒரு மல்டி லெவல் என்ன சொல்லலாம்னா பல தெய்வங்கள் அடங்கிய அம்சம். சனி பகவான், ராகு பகவான், சரியா? இந்த 2 பேர்த்துடைய தாக்கம் இருக்கிறவங்க அங்கே போகலாம். அங்கே அடைக்கலம் பார்த்த ஐயனார் கோயில் இருக்குது. அதுபோக காளியம்மன் கோயில் இருக்குது. மடப்புறம் காளியம்மன் ரொம்ப அம்மன் ரொம்ப துடியான அம்மன், சாஸ்வதமான அம்மன். அவளை பார்த்தாலே போதும், எங்கள் அம்மாவை பார்த்தாலே போதும், அனைத்து பில்லி சூனியம் பீடை ஈடு எதாக இருந்தாலும் தகர்த்து நொறிஞ்சிடும். சரியா? எதுவுமே இருக்காது. இந்த கெட்ட சக்தியை போட்டு அண்டாது. அங்கே சன்னிதானத்தில் எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு வந்துட்டாலே எல்லா தீவினை கோளாறும் போயிடும் அந்த அம்மன். அதுபோல் அங்கே காவல் தெய்வங்கள் நிறைய இருக்குது. காவல் தெய்வங்கள் அடைக்கலங்காத்த ஐயனார் தான் மூலவர். அவர் கோயில் தான். அது பின்னாடி மடப்புறம் காளியம்மன் அங்கே வந்துருச்சு. அதனால் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளியம்மன் கோயில். அங்கே மற்ற காவல் தெய்வங்களாம் இருக்குது. கற்பனசாமி, அரசப்பர், சுடலாண்டவன், வீரபத்திரர், இப்படி நிறைய சாமிகள் சின்ன சின்ன கோயில்களும் இருக்குது. அங்கே கோயில்கள் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் போயிட்டு வாங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ராகு திசை நடக்கிறவங்க ஒரு தடவை மடப்புறத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை போங்க அல்லது செவ்வாய்க்கிழமை போங்க. இல்லைனா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. பௌர்ணமி திதி இருக்கும்போது போங்க. இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க. பூராடம், உத்திராடம், மூலம் நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க. எதுக்கு நேரம் சொல்கிறேன்னா, அந்த காளியம்மன் வழிபாடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அருப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா ஐயனார் கோயில் இருக்குது, கற்பனசாமி இருக்கிறாரு. சரியா? ஒரு கல்ல 3 மாங்காய். அருமையான அமைப்பு. சரியா? ஐயனார் அருமையான அமைப்பாக இருக்கிறாரு. இந்த சுலோகம்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லலாம், கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சரியா? அங்கே சுலோகம்லாம் எழுதி போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் எழுதிட்டு வீட்டில் படிங்க. சரியா? ஐயனாருக்கு ஒரு சுலோகம் இருக்குது, அந்த காளியாத்தாளுக்கு ஒரு சுலோகம் இருக்குது. அந்த 2 சுலோகத்தையும் வாங்கி எழுதிட்டு நீங்கள் படிக்கலாம். நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில அமைப்புகள், கெட்ட அமைப்புகள் ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யும். அவங்களாம் அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா காளியம்மன், கற்பனசாமி, ஐயனார் வழிபாடெல்லாம் வீட்டில் செய்ய முடியாது. கோயிலில் போய் தான் செய்ய முடியும். சரியா? கோயிலுக்கு தான் போகணும், சன்னிதானத்துக்கு தான் போகணும். வீட்டில் செய்ய முடியாது. மற்ற சில பூஜை புனஸ்காரெலாம் வீட்டில் செய்யலாம். அதை நானே சொல்லுவேன். பழைய வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும், நானே சொல்லுவேன். அதே மாதிரி சில வழிபாடுகளை நீங்கள் அங்கே தான் பண்ணணும். நான் எனக்கு தெரிஞ்ச அம்மன் கோயிலை சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய அம்மன்கள் ஊரில் இருக்குது. அதை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ இந்த வீடியோ கேட்குற தனுசு ராசியை சேர்ந்த சான்றோர்கள், ஆண்டோர்கள், பெருமக்கள், ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலுமே உங்கள் ஊரில் உள்ள கோயிலெல்லாம் சொல்லுங்கள். சார் எங்கள் ஊர்லேயுமே புரட்சித்து பெற்ற காளியம்மன் கோயில் இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது, ஐயப்பன் கோயில் இருக்குதுன்னு போடுங்க. அதெல்லாம் சொல்கிறது புண்ணியம். இல்லைனா அந்த நாமத்தை சொல்லுங்கள். சரியா? கற்பனசாமியே போற்றி, ஐயனாரே போற்றி, உங்கள் காவல் தெய்வத்தை சொல்லுங்கள். சரியா? காவல் தெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்கள். அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அன்றைக்கி தேதி நல்ல பொழுதாக போகும். இறைநாமத்தை சொல்லணும். எந்த அளவுக்கு நம்ம இறைநாமத்தை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் பலன்கள்? அப்படி பார்த்தோம்னா பலன்கள்லாம் இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்குது. எது குறையில்லை. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில். அடுத்து 6ஆம் இடத்துக்கு போனாலும் மாளவிய யோகம். புதன் பத்திர யோகத்தில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. 7ஆம் இடத்துல பத்திர யோகத்தில் இருக்கலாம். இன்டிகிரேஷன் நல்லா இருக்கும். கூட்டுத்தொழில், நண்பர்கள் விஷயத்தில் மிக சிறப்பாக இருக்கும். பொது நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அவர் தான் வீட்டில் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். ஜூன் 21. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாளைக்கு இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் புதன். நவீன வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு தேவையான பைக்கு, காரு மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நல்ல டெஸ்கோட்டில் நல்லபடியாக வாங்கி போடுவீங்க. உயர்ந்த டெஸ்கோட் நடக்கும். பெரிய இடத்துல திருமணம் நடக்கும். திருமண பேச்செல்லாம் நடக்கும். வையாசி முடிய போகுது. ஆனி மாதம் திருமணம் பார்க்கலாம். சரி, ஆனி மாதம் முகூர்த்தம் இருக்குது. உங்களுக்கு இப்போ அலைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய இடத்துல திருமணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனை விஷயத்தில் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். தொழில்நுட்பம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக், ஐடிஐ, இப்படி இன்ஜினியரிங் காலேஜ் முடித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படித்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கணித சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். காமர்ஸ் படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜில் வரும். அவங்களுக்கு நல்லா பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? மற்றவங்களுடைய
அனுக்கிரகம் இருக்கும். மற்றவங்க வந்து உங்களை நல்லா போட்டு ரசிப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. வாதத்தில் வல்லவராக இருப்பீங்க. பேசி பழைக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க, நடுவர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி தர்க்கம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து தாயாரோட சுகம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். சுகபோஜனம் இருக்கும். வண்டி வாகன வீகம் எல்லாமே நல்லாயிருக்கும். சிற்பச்சித்திரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வஸ்திர உற்பத்தி உண்டு. சரியா? எல்லாமே நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்கிறீங்க. சரி சார், இப்போ வந்து இந்த திருஷ்டி எந்த லக்கணத்துக்கு அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்ப லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம். தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், இந்த லக்கணங்களுக்கெல்லாம் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. சரியா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், இந்த லக்கணக்கெல்லாம் வந்து திருஷ்டி அதிகமாக இருக்குது. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக வந்து கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும். சரியா நேயர்களே? இவங்களுக்கெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த லக்கணத்துக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் கவனமாக நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு இதுக்காக தான் போட்டேன். ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி போனோம்னா நீங்கள் கற்பனை சாமி வழிபாடு பண்ணி தான் ஆக வேண்டும். இது எவ்வளோ நாளைக்கு சார் இருக்குது அதையும் சொல்லணும்ல. 15/9/2025 வரைக்கும் இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தை விட்டு வெளியே வரணும். சரியா? 10ஆம் இடத்தை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா சிரமம் குறையும். அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் மந்திரத்தை சொல்லுங்கள். வலது கையில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க கருப்பு கயிறு கட்டுறதெல்லாம் அவர் கேட்கணும் இவர் கேட்கணும்னு. கருப்பு கயிறு யார் வேணாலும் கட்டலாங்க. நீங்கள் பிறக்கும்போது இடுப்பில் வந்து அரஞ்சான் கயிறு போடுவாங்க. கருப்பு கயிறு தான் போடுவாங்க. நம்ம என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம்லாம் தெரியாது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வயசு வரைக்கும் இடுப்பில் அரஞ்சான் கயிறு போடுவாங்க. கருப்பு கயிறு. கருப்பு கயிறு வந்து உடம்புல இருக்கணும். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நிறைய பேர் இதை குழப்பறானுங்க. அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க, இந்த ராசியில் பிறந்தவங்களாம் கருப்பு கயிறு போடக்கூடாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. கருப்புங்கிறது உடம்புல இருக்கணும். சரியா? உடம்பில் வந்து முக்கியமான பாகங்களை பாருங்கள், கருப்பாக தான் இருக்கும். நம்ம தாயின் கருவறை, கருவறை வந்து கருப்பு தான். சரியா? நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க உயிரும் கருப்பு தான். தலைமுடி கருப்பு தான். கண் இமை கருப்பு தான். கண் புருவம் கருப்பு தான். புருவத்தை வச்சு பாருங்கள், உருவமே தெரியாமல் போயிடும். புருவம் வந்து ஒரு மனுஷனுக்கு உருவத்தையே கொடுக்கும். புருவம் இல்லாத உருவம் வந்து உருவத்தை அடையாளம் கட்டாது. ஸோ கருப்புங்கிறது வந்து முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனிதனுக்கு. சின்ன குழந்தைக்கு வந்து கன்னத்தில் வந்து மை வைப்பாங்க. திருஷ்டிக்கு தான் வைப்பாங்க. நெத்தியில் கருப்பு போட்டு தான் வைப்பாங்க. ஏன் அந்த காலத்தில் ஏன் குழந்தைக்கு சிவப்பு போட்டு வைக்க வேண்டியதுன்னா இது கருப்பு போட்டு வைக்கிறாங்க. கருப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? கண் திருஷ்டி மற்ற இன்னும் நிறைய வேலை இருக்குது கருப்பில். அதை பற்றி ஒரு நாள் சரியாக வீடியோ போடுறேன். கருப்புனா அதுக்கு என்ன பொறுப்புன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா கருப்பில் அந்த அளவுக்கு காரணங்கள் இருக்குது. சரியா நேர்களே? ஸோ அதனால் கருப்பு கயிறு கட்டுறது தப்பு கிடையாது. இடுப்பில் கட்டிக்கோங்க. இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு கையில் கட்டிக்கோங்க. வலது கையில் கருப்பு கயிறு கட்டிக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு திருஷ்டி கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, ராகு பார்க்குறாரு, சனி பார்வை இருக்கிறதுனால அடுத்து வருகின்ற 2028 வரைக்கும் இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து கருப்பு கயிறு தேவைப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோத்தோடு நிப்பாட்டிக்கிறேன். நிறைய பேசணும்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லிட்டு போங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லதுன்னாங்க. எனக்கு நல்லதோ இல்லையோ, எனக்கு நல்லதே கிடையாது. நான் இன்னும் பேசுவேன். சரியா? இன்னும் எனக்கு மழை நிறைய வரல வீடியோ முடிக்கணும்னு. இன்னும் கொஞ்சம் லக்கண ரீதியாக கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த கற்பனை சாமி வழிபாட்டுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். அந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு. அந்த நல்ல நோக்கத்தோடய அந்த வீடியோவை நிப்பாட்டுறேன். கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு சின்ன தகவல் கிடைக்கும். இது கொஞ்சம் இந்த வீடியோ மூலியமாக ஒரு தகவல் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த லக்கணத்தில் இருந்தாலும் சரி, என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, சூரிய திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, சனி திசை, இது விழுதுக்குள்ள தான் நடக்கும். சரியா? புதன் திசை வயசானவங்களுக்கு தான் நடக்கும். ரொம்ப வயதானவங்களுக்கு தான் புதன் திசை நடக்கும். ஸோ இந்த ராக திசை தான் மத்தியமதில் நடக்கும். அவங்க தான் கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணணும். செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை. ஏன்னா குரு அஸ்தமனமாக இருக்கிறாரு. ஸோ இந்த 3 திசை சம்மந்தப்பட்டவர்கள், செவ்வாய், ராகு, குரு, இந்த 3 திசை சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக கற்பனை சாமி கோயிலுக்கு போங்க. அதுபோல் சில லக்கணமும் சொல்லியிருக்கிறேன், அவங்களும் போங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.